Hello friends, in this video நம்ம different forms for return of income ஒரு person return எந்தெந்த person எந்தெந்த செக்ஷனுக்கு கீழே return of income ஃபைல் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ அந்த person எந்த ஃபார்மில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபார்ம் நம்பர் சில பர்சனுக்கு ஐடிஆர் 3 வரலாம், சில பர்சனுக்கு ஐடிஆர் 5 வரலாம், இந்த மாதிரி மாறும். அது எந்தெந்த ஃபார்முக்கு யார் யாருக்கு எந்தெந்த ஃபார்ம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ஐடிஆர் 1. ஐடிஆர் 1 அப்படிங்கிற ஃபார்ம் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, for individuals having income from salary, one house property and income from other source. salary income இருக்குது, அவர்கிட்ட ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அப்புறம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் இருக்குது. இந்த 3 இன்கம் மட்டும் வச்சுருக்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சேலரி, ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஒரு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ். சாரி, ஒரு இன்கம் இல்லை, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் இன்கம் வருது. இந்த 3 டைப் ஆஃப் இன்கம் மட்டும் இருக்கிற பர்சனுக்கு அவர் எந்த ஃபார்மில் ஐடிஆர் ஃபைல் பண்ணணும்? ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஐடிஆர் 1ல் ஃபைல் பண்ணணும். அண்ட் தென் ஐடிஆர் 2 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, for individuals and HUF not carrying out business income இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ பிஜிபிபி இன்கம், பிஜிபிபி இன்கம் இருக்கக்கூடாது. இந்த பிஜிபிபி இன்கம் யாருக்கு இருக்கக்கூடாதோ அந்த பர்சன் வந்து ஐடிஆர் 2ல் ஃபைல் பண்ணலாம். விச் மீன்ஸ் மீதி இன்கம் எல்லாம் இருக்குது, சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்குது, பிஜிபிபி மட்டும் இல்லை அப்படின்னா அவர் வந்து ஐடிஆர் 2ல் ஃபைல் பண்ணணும். அண்ட் ஐடிஆர் 3 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹெச்யூஎஃப் கேரிங் அவுட் பிஸ்னஸ். யாருக்கு வந்து பிஸ்னஸ் இன்கம் இருக்குது, எஸ். பிஜிபிபி இன்கம் இல்லைன்னா வந்து ஐடிஆர் 2, பிஜிபிபி இன்கம் இருக்குன்னா ஐடிஆர் 3க்கு கீழே அவர் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அண்ட் தென் ஐடிஆர் 4. ஐடிஆர் 4 ரொம்ப ரொம்ப சிம்பிள். ப்ரிசம்டிவ் இன்கம் நம்ம நிறையா செக்ஷன் பார்த்துருக்கோம். செக்ஷன் 44AD, 44ADA, அப்புறம் செக்ஷன் 44AE. இந்த இன்கம்லாம் இருக்கிற பர்சனுக்கு பேர் தான் ப்ரிசம்டிவ். இதெல்லாம் தான் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் சொல்லுவாங்க. அந்த ப்ரிசம்டிவ் இன்கம் பேசிஸில் யார் யாரெல்லாம் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாரோ அவர் எந்த ஃபார்மில் பண்ணணும்னா ஐடிஆர் 4ல் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரிசம்டிவ் பேசிஸில் ஃபைல் பண்ணாங்கன்னா ஐடிஆர் 4. அண்ட் ஐடிஆர் 5 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் பர்சன் அதர் தேன் இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் கம்பெனி. இப்போ நம்ம மேலே பார்த்ததெல்லாம் என்னது? இண்டிவிஜுவல், இண்டிவிஜுவல், இண்டிவிஜுவல். இதுவும் இண்டிவிஜுவல் தான் ப்ரிசம்டிவ் இன்கம்னா. ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடாது, ஹெச்யூஎஃபாக இருக்கக்கூடாது, கம்பெனியாக இருக்கக்கூடாது, அப்புறம் அதர் பர்சன் ஃபைலிங் அண்டர் செக்ஷன் ஐடிஆர் 7. இப்போ நம்ம கீழே ஐடிஆர் 7 பற்றி படிப்போம். அந்த ஐடிஆர் 7க்கு கீழே யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் இருக்கக்கூடாது. இதை தவிர இந்த 4 கேசஸை தவிர மீதி எல்லா பர்சனுக்கும் ஐடிஆர் 5. ஸோ மீதி என்னென்னவா இருக்கலாம்? ஃபர்மாக இருக்கலாம், பாடி ஆஃப் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இது நம்ம ஏஓபியாக இருக்கலாம், ஏஜேபியாக இருக்கலாம். நம்ம நிறைய பர்சன் பார்த்தோம். ஏஜேபினா ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன், பிஓஐனா பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், ஏஓபினா அசோசியேஷன் ஆஃப் பர்சன் சொல்லி இதெல்லாம் வந்து அதர் தேன் நான் இந்த பர்சனை சொல்லப்படுற தவிர மீதி இருக்கிற பர்சன். இந்த பர்சனுக்குலாம் ஐடிஆர் 5க்கு கீழே அவர் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். அண்ட் தென் ஐடிஆர் 6. ஐடிஆர் 6 ரொம்ப சிம்பிள். கம்பெனிஸ் அண்டர் செக்ஷன் 11 தவிர, நான் வச்சுக்கோங்க, அதர் தேன் அந்த கம்பெனிக்கு கிடையாது. செக்ஷன் 11ல் வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுற கம்பெனிஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிற ஜோனில் ஆப்ரேட் ஆகிற கம்பெனிஸு, அப்புறம் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்கு, அந்த மாதிரி நிறையா சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ், டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கும் அந்த கம்பெனிக்கு. அதுதான் செக்ஷன் 11 எக்ஸம்ஷன். அந்த செக்ஷன் 11 எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுற கம்பெனிஸ் தவிர மீதி எல்லா கம்பெனிஸ்க்கும் ஐடிஆர் 6க்கு கீழே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அப்போ நார்மலாக ஒரு கம்பெனியாக இருந்தாங்கன்னா அவங்க ஐடிஆர் 6ல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா இந்த செக்ஷன் 11 எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுற கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் கிடையாது. ஸோ அப்போ மீதி எல்லா கம்பெனிஸ்க்குமே அந்த இது உண்டு. அதுதான் இங்கே சொல்ல வர பாயிண்ட். அப்புறம் ஐடிஆர் 7. ஐடிஆர் 7ங்கிறது 139 4A, 4B, 4C, 4D, 4F. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போன வீடியோவில். 4A, 4B, 4C, 4Dனா என்னென்ன அப்படிங்கிறத வரிசையாக பார்த்தோம். 4Aனா ட்ரஸ்ட்டு, 4Bனா பொலிட்டிக்கல் பார்ட்டி, 4Cனா சயின்டிஃபிக் ரிசர்ச், 4Dனா யூனிவர்சிட்டி, 4Fனா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. பிஸ்னஸ் ட்ரஸ்ட் வராது, அவங்களுக்கு தனி ப்ரொசீஜர் இருக்குது. நமக்கு இன்டரில் கிடையாது, பயப்பட தேவையில்லை, ஃபைனலில் தான் வரும். ஸோ இதை நமக்கு பயப்பட தேவையில்லை. இந்த 5 பர்டிகுலர் பார்ட்டிக்குமான ரிட்டர்ன் ஃபார்ம் தான் ஐடிஆர் 7. ஐடிஆர் 7ல் தான் அந்த பார்ட்டிஸ் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் ஒன் ஐடிஆர் V. V அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஃபார்ம். ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை வெரிஃபை பண்ணுறதுக்கான ஃபார்ம். இது வந்து ஒரு ரிட்டர்ன் கிடையாது. நாங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கிற ஒரு ரிட்டர்ன் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு கொஸ்டினர் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்லிப்புன்னு கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம், வெரிஃபிகேஷன் ஃபார்ம் தான் ஐடிஆர் V அப்படிங்கிறது. அது ஒரு தனி ரிட்டர்னுக்கான ஃபார்ம் கிடையாது. இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஃபார் ரிட்டர்ன். நல்லா பார்த்துக்கோங்க. சேலரி, ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதர் சோர்சஸ் இருக்கிறவங்களுக்கு ஐடிஆர் 1, நோ பிஜிபிபி இன்கம்னா ஐடிஆர் 2, எஸ் பிஜிபிபி இன்கம்னா ஐடிஆர் 3, ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன்னா ஐடிஆர் 4,
அதர் தேன் இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் கம்பெனி ஐடிஆர் 7. ஸோ ஏஜேபிபிஒய் இவங்களுக்கெல்லாம் ஐடிஆர் 5. அப்புறம் எல்லா கம்பெனிக்கும் ஐடிஆர் 6 எக்ஸெப்ட் அண்டர் செக்ஷன் 11 கம்பெனிஸ்க்கு மட்டும் கிடையாது, மீதி எல்லாருக்குமே ஐடிஆர் 6. அப்புறம் ட்ரஸ்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டி, அப்புறம் ரிசர்ச், சயின்டிஃபிக் ரிசர்ச், எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்னு சொல்லி அந்த நம்ம பார்த்த எல்லா செக்ஷன்ஸ்க்குமே வந்து ஐடிஆர் 7 அண்ட் வெரிஃபிகேஷன் ஃபார்ம் ஐடிஆர் V. தட்ஸ் ஆல். இதுதான் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட்டு மோடு. இந்த ஃபார்மை மேலே சொல்லப்படுற இந்த ஃபார்மை என்ன மோடில் நம்ம ரிட்டன் ஃபைல் பண்ணணும், நம்ம நேரில் போய் கொடுக்கணுமா, ஆன்லைனில் பண்ணணுமா, இல்லை பிடிஎஃபாக மாற்றி அனுப்பணுமான்னு சொல்லி நிறையா மோடு இருக்கும். என்னென்ன மாதிரி மோடில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். பேப்பர் ரிட்டன்னா பேப்பர் ஃபார்மேட். பேப்பர் ஃபார்மேட்டில் எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணி நம்மளோட நியரஸ்ட் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் போய் கொடுத்து அவங்கள ரிட்டன் ஃபைல் பண்ண சொல்கிறது. அவங்ககிட்ட போய் ரிட்டன் ஃபைல் பண்ணிக்கிறது, பேப்பரில் கொடுத்து பண்ணுறது. இது மேக்ஸிமம் யாரும் பண்ணுறதில்லை இப்போது. இதுதான் வந்து பேப்பர் ரிட்டன். அடுத்து எலக்ட்ரானிக் ரிட்டன் வித் டிஜிட்டல் சிக்னேச்சர்னால் ஆன்லைன், ஜஸ்ட் பிடிஎஃபாக மாற்றி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அதாவது எக்ஸாமெல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். அது அடுத்த ப்ராசஸ் தேவையில்லை. நம்ம அதை வந்து ஆன்லைனில் பிடிஎஃபாவோ இல்லை டாக்குமெண்ட்டாவோ கொடுத்து டிஜிட்டல் சிக்னேச்சர், நம்ம ஸ்கேன் பண்ண சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணுறது தான் வந்து எலக்ட்ரானிக் ரிட்டன் வித் டிஜிட்டல் சிக்னேச்சர். இந்த மாதிரி ஒரு மோடு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்மிட்டிங் டேட்டா எலக்ட்ரானிக்கலி அண்ட் சப்மிட்டிங் வெரிஃபிகேஷன் இன் ஃபார்ம் ஐடிஆர் V. இது என்னென்னா பிடிஎஃபாக அப்லோட் பண்ணலை. நிறைய கம்பெனிஸ்லலாம் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லா கம்பெனிஸ்லையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு காலம் அவங்களே வச்சுருப்பாங்க. நேமு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்னு சொல்லி காலம் இருக்கும். இந்த மாதிரி டேட்டாவை வந்து நம்மளே ஆன்லைனில் ஃபீட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாமல் டைரெக்டாக ஆன்லைனில் ஃபீட் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்மிட்டிங் டேட்டா எலக்ட்ரானிக்கலி அண்ட் சப்மிட்டிங் வெரிஃபிகேஷன் இன் ஃபார்ம் ஐடிஆர் V. இதுதான் தேர்ட் டைப் ஆஃப் மோடு. இந்த மாதிரி ஆன்லைனில் நம்ம ஃபில் பண்ணுறது. அப்புறம் எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் கோட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு கீழே நம்ம டேட்டாவை வந்து அப்லோட் பண்ணி பண்ணுறோன்னா அது வந்து ஃபோர்த் டைப் ஆஃப் மோட். இந்த 4 மோடில் தான் ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் ஆகுது. இதை தவிர வேறு எந்த மோடும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 7 ஐடிஆர் ஃபார்ம் யார் யாருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை என்ன மோடில் நம்ம ஃபைல் பண்ணுறோம் அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட். தட்ஸ் ஆல். இந்த டாபிக்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் டைம் லிமிட் ஃபார் ஃபைலிங் ஆஃப் ரிட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேஸில் வரக்கூடிய கொஸ்டின். அப்புறம் டிஃபால்ட் இன் ஃபர்னிஷிங் ஆஃப் ரிட்டன். ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் நம்ம ஃபைல் பண்ணலைன்னா எவ்வளோ நமக்கான பெனால்ட்டி அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.